திடீர்னு நம்ம வந்து ரயில்வே ஸ்டேஷனில் போயினே இருக்குமோ திடீர்னு அங்கே வந்து உங்களுக்கு ஒரு முறை கல்யாணம் ஆகும். திருப்பி இந்த பக்கம் பஸ் ஸ்டாண்டு போனால் அங்கே ஒரு முறை உங்களுக்கு கல்யாணம் ஆகும். மைண்டு வந்து அப்படி உங்களுக்கு காதல் அனுபவங்கள் வந்து உங்களுக்கு ஒரு க்ரஷ் உருவாயிடுச்சுனாலே அது வந்து ஒரு படத்தில் அந்த மாதிரி ஒரு சீன் ஒரு இதில் விஜய் படத்தில் நினைக்கிறேன் வேட்டைக்காரன் படத்தில் வரும். அதில் வந்து ஒரு ட்ரெயினில் பார்ப்பாங்க, பார்த்தோடனே என் குழந்தைங்களை நான் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிருக்கேன். அது மாதிரி ரேண்டமாக நமக்கு அப்படி தோணும்ல. திடீர்னு ஒரு இடத்துக்கு போயிருப்போம், அங்கே இங்கேயே கல்யாணம் பண்ணி இப்படியே செட்டில் எல்லாமே இந்த மாதிரி தோணும். இந்த ஃப்ளக்சுவேஷனை வந்து நாங்கள் இப்போ தான் பாட்டு பண்ணிருக்கோம். இன்னும் நாங்கள் ஒரு நிரந்தர தீர்வு எட்டலை. அடடா. ஸோ இது வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது பயங்கரமான ஒரு ஜாலி பேச்சுலர் லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காரு. எப்போ ஜாலியாக பேசும்போதெல்லாம் சொல்லுவாங்களா, என்ன அறிவு கல்யாணம்லாம் ஆகிட்டாங்களா மறந்துடுவியா, அந்த மாதிரிலாம் பேச்செல்லாம் வருமா? பாடலில் தான் அதிகமாக, பாடல் வழியாக தான் பேசுவாப்புல. இப்போ எங்களை வந்து மகிழ்ச்சி படுத்துறதே வந்து நம்ம வந்து நிறைய ஸ்ட்ரெஸ்ஸில் வருவோம், நம்மளுக்கு நிறைய பிரச்சனை இருக்கும், அவருக்கே பிரச்சனை இருக்கும். ஆனால் நம்மளை வந்து பார்த்தோன்னே எங்களை வந்து மகிழ்ச்சி படுத்துறதுக்காக இவர் உடனே டோலாக் எடுத்துக்குவார். எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும், ஆனால் இவர் ஃபஸ்ட்டு டோலாக் எடுத்து வச்சுக்குவார். பாட்டு பண்ணலாவா பாட்டு இவர் இப்போ உருள் இருப்பார். சரி ஒன்று இவர் சொல்கிறதுக்கு முன்னாடி அவர் ரெடி ஆகிடுவாப்புல. அப்போது இப்போ லாஸ்ட் டைமாக போனோம், அந்த இவர் எப்போ போனாலும் ஒரு பாடல் புதுசாக அது வந்து என்ன சொல்ல உறுதியாகவும் அது கம்போஸ் ஆகும். நாங்கள் வந்து தினந்தோறும் அந்த பாடல்லே தான் வாழ்வோம். வீட்டுக்கு போனோம்னா நாங்கள் அந்த பாடலையே, நான் வீட்டில் என் பிள்ளைங்களோட என் மனைவியோட என் பார்க்குற நண்பரோட அந்த பாடலை பாடி காட்டுவேன், அந்த பாட்டிலே இருப்பேன். திருப்பியும் நாங்கள் வருவோம், திருப்பியும் ஒரு புது பாடல் பிறக்கும். ஓகே, அந்த பாடலோடி தான் இருப்போம். இப்போ சமீபத்தில் வந்து நாங்கள் சும்மா பேசுகிறதே பாடலை எழுதுவார். இப்போ நான் வந்து அவர்கிட்ட ஒன்று பேசுவேன், அம்மா இனிமே எல்லாம் ஜாலியாக இருக்கணும் அம்மா, எதனால ஜாலி, என்னையுமே ஜாலி மாமா, எதனாலும் ஓகே தான், எதனாலும் ஜாலி தான், இனிமே 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 மஜா மஜா மஜா, வாழ்க்கை மஜா மஜா மஜா, மஜா மஜா மஜா, வாழ்க்கை மஜா மஜா மஜா, எல்லாமே ஓகே தான், எதனாலும் ஜாலி தான், எல்லாமே ஓகே தான், எதனாலும் ஜாலி தான், இனிமே 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 மஜா மஜா மஜா, வாழ்க்கை மஜா மஜா மஜா, மஜா மஜா மஜா, வாழ்க்கை மஜா மஜா மஜா. சரி, ஃபைனல் டச்சா. இப்போ நிறைய வாட்டி அவர் நம்ம சோகமாக இருக்கும்போது அவர் ஒரு சந்தோஷப்படுத்துறாருல, இப்போ அறிவை மகிழ்ச்சி படுத்துற மாதிரி ஒரு பாடல் திரு பாலச்சந்தர் அவர்கள் நமக்காக ஒரு பாடல் பாட போறார். அறிவை அவர்களை சந்தோஷப்படுத்துவதற்காக இறுதியாக ஒரு நல்ல ஒரு பாடலை பாடி இது அது அப்படி அல்ல கா குறில் அல்ல கா நெடிலில் பாடுங்கள். நீங்கள் காணா பாலச்சந்தரா இல்லை க நான் பாலச்சந்தரா என்று நீங்கள் புரிந்து வந்து இப்பொழுது உங்கள் பாடலை கா குறில் அல்ல கா நெடில் பாடுங்கள். பாடுங்க. Baby baby I love you baby, daily I want to say, if you happy I am so happy, take it easy, smile every day, hey darling, oh my darling.